சத்தியத்திற்காக சாக துணிந்து விட்டால் சாதாரணமானவனாலும் சரித்திரம் படைக்க முடியும் என்று போதித்த தேசிய தலைவர் மேதகவி பிரபாகரன் அவர்களை வணங்குகின்றேன். செம்மணி புதைகுழிக்கு நீதி வேண்டி நடத்துகின்ற இந்த ஆர்ப்பாட்டமும் அதே போல வடவர்களுக்கு இங்கே வாக்குரிமையை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று கண்டித்து நடத்துகின்ற ஆர்ப்பாட்டத்திற்கு உரிமை குரல் எழுப்ப வந்திருக்கின்ற தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவையினுடைய தலைவர் அண்ணன் தனியரசு அவர்களே, இந்த இவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கிற சென்னை மாவட்ட தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய செயல் வீரர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். நீண்ட ஒரு பெரிய இனவழிப்பின் காரணமாக ஒரு இயக்கமாக தொடங்கி ஒரு மாபெரும் எழுச்சியோடு தொடங்கி ஒரு பெரிய தமிழீழ கனவை நோக்கி ஓடி வந்த நாங்கள் எப்படியாவது இதை சாத்தியப்படுத்தி விடுவோம் என்று ஒருவரை நம்பி வந்தோம். வந்து அது கடைசியில் நெருக்கடியில் முடிந்து போச்சு. பல பேர் கேட்கிறான், என்னங்க நீங்க இவ்வளவு நாள் இப்படி இருந்துட்டு நீங்க போய் நீங்க இதோ வேற கட்சியில போய் சேர்ந்திருந்தா கொஞ்சம் மாசா இருந்திருக்குமே. ஒவ்வொரு கட்சியா சொல்லி இந்த கட்சியில போனா அப்படி இருந்திருக்குமே, இந்த கட்சியில போனா ஒரு பெரும் கூட்டமா இருந்திருக்குமேடா. ஏய், பன்னிகை கூட தான் கூட்டமா தெரியுது, அதுக்காக பன்னிகை கூட போயிட முடியுமா? ஒத்தையா இருந்தாலும் புலிதான், அந்த புலி கூட தான் போறது விட்டா நிக்கிறோம் அண்ணன் கூட வந்து. எந்த காலகட்டத்திலும் சமரசம் இல்லாமல், அது சட்டமன்றமாக இருந்தாலும் சரி, அரசியல் களமாக இருந்தாலும் சரி, சமரசம் இல்லாமல் தான் கொண்ட கொள்கையில் உறுதியோடு கடைசி வரை உறுதியாக போராடி கொண்டிருப்பவர் அண்ணன் வேல்முருகன் அவர்கள். சும்மா சொல்லல, நாங்க தமிழருடைய 1.25 லட்சம் உறவுகள் இந்த மண்ணில் கொல்லப்பட்டாங்க ஈழத்துல. என்ன செய்ய தெரியல. ஒரு கூடி அழுதுகிட்டு இருந்தோம் நாங்க எல்லாருமே. என்ன செய்யறது, நமக்கான தலைவன் யாரு, நமக்கான தலைவன் யாரு, நாமே ஏதாவது ஒரு ஆரம்பிப்போம், ஒரு அரசியல் இயக்கத்தை தொடருவோம். நாம் நம்பி வாக்கு செலுத்திய, நாம் நம்பிய தலைவர்கள் எல்லாம் நம்ம கைவிட்டாங்க. நாம் கலைஞரை நம்பினோம், அவர் கைவிட்டுட்டாரு. தேசிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அம்மா, உலகம் முழுவதும் உள்ள தமிழர்கள் கூட அம்மா அம்மன் கதறினாங்க. ஒரு தாய் போல நம்மளை பாப்பாங்கன்னு பார்த்தோம், அவங்களும் கைவிட்டாங்க. என்ன செய்வதுன்னே தெரியல. அப்ப நாமளே இந்த அரசியலை முன்னெடுப்போம் என்றுதான் நாங்கள் தொடங்கினோம். ஆனால் ஜெயலலிதாவாக இருந்தாலும் சரி, கருணாநிதியாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு இருக்கிற ஸ்டாலினாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு இருக்கிற எடப்பாடியாக இருந்தாலும் சரி, யாரும் இதுவரை ஒரு புள்ள கூட பிடுங்கி போட்டதில்லை ஈழத்தின் விடுதலைக்காக. தம்பி இதுக்கு முன்னாடி பேசினவங்க சொன்னாங்களே, நாம காரணம் சொன்னோம், திமுக தான் இதற்கு காரணம், காங்கிரஸ் கட்சி தான் இதற்கு காரணம், அதற்கு துணையா இருந்த திமுக தான் இந்த இனவழிப்புக்கு காரணம் சொன்னான். ஆனால் அன்றைக்கு எதிர்கட்சியாக இருந்த அதிமுக, இன்றைக்கு அதிமுக இருக்கு. இது நாள் வரைக்கும் இந்த ஈழ விடுதலைக்காக ஏதாவது ஒரு துரும்பை கிள்ளி போட்டதுண்டா? எதுவுமே பண்ணல. அந்த இனவழிப்பு, அந்த அத்தனை லட்சம் ஈழ மக்களுடைய பிணத்தின் மேல் நின்று அரசியல் கட்சியை தொடங்கிய இன்றைக்கு நான் தான் தமிழ் தேசியத்துக்கு ஒட்டுமொத்த அத்தாரிட்டி என்று சொல்லக்கூடியவர் ஏதாவது ஒண்ணு இதுவரைக்கும் சாதிச்சிருக்காரா? கிடையாது. இன்றைக்கு அண்ணன் கண்ணன் அவர்கள் சொன்னது போல இன்னைக்கு ஓடிட்டு இருக்காங்க எல்லா பேரும், பெரிய வாகனத்தை எடுத்துக்கிட்டு மக்கள் ஓட்டு கேட்க ஓடுறான். ஆனால் இன்றைய சூழ்நிலையிலும் எங்களுக்கு வாக்கு முக்கியம் அல்ல, எங்களுடைய தமிழர்களை வாக்கை முக்கியம் என்று இவ்வளவு பேரை திரட்டி இந்த இடத்துல ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இருக்காருங்க அண்ணன் வேல்முருகன். எங்களுக்கு பதவியோ அதன் மூலம் அவர் பலமோ எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு முக்கியம் இல்ல. எங்களுடைய தமிழருடைய வாழ்வாதாரம் முக்கியம், எங்களுடைய தமிழருடைய உரிமை முக்கியம். அதற்காகத்தான் இந்த கட்சியும் தொடங்கப்பட்டது. நாங்க எல்லாரும் இங்க வந்து இணைஞ்சிருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு தலைவரோடு நாங்கள் இணைந்ததில், அவரோடு பயணப்படுவதில் பெருமிதம் கொள்கின்றோம்.
நிறைய பேர் சொல்றான் வடவர் விஷயத்தை பத்தி சொல்லும்போது சொல்றான், யார் இங்க வந்து லேபர் யார் இருக்கா, தொழிலாளர்கள் யார் இருக்கா, எதுக்கு நீங்க தேவையில்லாம வடவர்களை வர்றதை எதிர்க்கிறீங்க அப்படின்னாங்க. வடவர்கள் வருவதை நாங்கள் எதிர்க்கவில்லை, வடவர்கள் வருவதை எதிர்க்கவில்லை, வடவர்கள் வருவதை முறைப்படுத்துங்கள் என்று சொல்றோம். முறைப்படுத்துங்க. ஒருத்தன் வர்றான், மொத்தமா வர்றான், 5000 பேர் மொத்தமா ஒரு ட்ரெயின்ல வந்து இறங்குறான். எங்க இருந்து வர்றான், எங்க போறான், எங்க தங்குறான், எந்த விதமான ரெக்கார்டும் இல்ல, எந்த விதமான ஆவணம் இல்ல, எல்லா விதமான கொள்ளை காரியங்களில் ஈடுபடுறான். தம்பி முருகானந்தம் சொன்னானே, ராமேஸ்வரத்தில் ஒரு பெண்ணை 5 பேர் சேர்ந்து கொன்னு எரிச்சிட்டு சேது எக்ஸ்பிரஸ்ல ஏறி போயிட்டான். எங்க யாரவன் என்ன எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. அந்த வழக்கு என்னாச்சுனே தெரியல. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய சட்டம் ஒழுங்கு இங்க இருக்கு வடவர்களால. அது மட்டும் இல்ல, அதை தாண்டி மிக முக்கியமானது நம்முடைய வாழ்வாதார பிரச்சனை அரசியல். ஏற்கனவே 1000 ஆண்டுகளாக நாம தமிழர்கள் நம் நிலத்தை ஆளல, 1000 ஆண்டுகள் ஆளல. இப்பொழுதுதான் தமிழ் தேசியம், தமிழர் உரிமை என்று கொஞ்சம் கொஞ்சமா கிளம்பி வந்துகிட்டு இருக்காங்க. மக்கள் மனம் மாறி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் மீண்டும் நம்மளுடைய தமிழருடைய அரசியல் உரிமை பறிபோகக்கூடிய வாய்ப்பு மிக அதிகமாகி போயிடுச்சு. 6 லட்சம் வாக்காளர்கள் வட மாநில வாக்காளர்கள் புதுசா சேர்த்திருக்காங்க இந்த வருஷம். நல்லா யோசிச்சுக்காங்க. ஒரு சின்ன கணக்கீடு, போன 2021ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் ஒட்டுமொத்த வாக்கு வித்தியாசம் தெரியுமா? அதிமுக கூட்டணியும் திமுக கூட்டணி வாங்கின வாக்கு வித்தியாசம் தெரியுமா? திமுக கூட்டணி ஒட்டுமொத்த 11 லட்சம் வாக்கு தான் அதிகமா வாங்குச்சு. ஆனால் இன்னைக்கு 6 லட்சம் வாக்கு வட மாநிலத்தை உள்ள வந்துட்டாங்க. ஒரு ஆட்சி அதிகாரத்தை தீர்மானிக்கக்கூடிய வாக்காளர்களாக வட மாநிலத்தவர்கள் இன்னும் 5 ஆண்டுகளில் மாறுவார்கள். அந்த இடத்துக்கு வருவாங்க. பேராபத்து காத்திருக்கு, பேராபத்து காத்திருக்கு. அதனாலதான் சொல்றான், நீங்க இங்க வா, வேலை பாரு, தங்கு, எங்க தங்குற, நீ உள்நுழைவு சீட்டு, இன்னர் லைன் பெர்மிட் வரும்போதே நீ வந்து உள்ள வந்து இருக்கிறேன்னா பாஸ்போர்ட் மாதிரி உள்ள வந்து நீ எங்க தங்குற, உன் முதலாளி யாரு, எவ்வளவு நாள் தங்குவ, எப்ப நீ போற, எல்லா ரெக்கார்டு இருக்கணும். நீ உன்னை பிடிச்ச ஒரு சாலையில் வைத்து ஒருத்தர் சோதனை பண்றான், அவன் வட மாநிலத்தவனா, அவனுடைய முழு ரெக்கார்டு இருக்கணும். அப்படி ஏதாவது இருக்கிறா? இல்ல. யார் பொறுப்பேற்றுக் கொள்வா? அவன் இங்க செய்யற குற்றச்செயல்களுக்கு யார் பொறுப்பேற்றுக் கொள்வது? எதுவுமே இல்ல. அதனாலதான் சொல்றோம், வட மாநிலத்தவர்கள் வாங்க, தாராளமா வரலாம், வேலை செய்யலாம், சரியான முறையான ஆவணங்களோடு இங்க இருக்கணும், வேலை செய்யணும், போயிடணும். இங்க அவர்களுக்கு ரேஷன் கார்டு கொடுக்கிறது, வாக்குரிமை கொடுக்கிறது, இங்க உள்ள ஆதார் அட்டை கொடுக்கிறது, இதெல்லாம் தமிழருடைய ஒட்டுமொத்த அரசியல் அதிகாரத்தை பறிப்பதற்கான முதல் வேலை திட்டம். இது ஏதோ சாதாரணமா நடக்குதுன்னு நினைக்காதீங்க. இது நாள் வரைக்கும் ஏதோ நடக்குதுன்னு விட்டுட்டு போயிட்டோம். இதெல்லாம் திட்டமிட்டு நடத்தப்படுது. தமிழர்கள் தனி அதிகாரம் பெற்றுவிடக் கூடாது. தமிழர்கள் தனி அதிகாரம் பெற்றுவிட்டால் அவர்களை பிடிக்க முடியாது. இன்றைக்கு தமிழ்நாட்டை ஆள துடிப்பவர்கள் நாளைக்கு இந்தியாவை ஆழ்வார்கள் என்ற பயம் அவர்களிடத்தில் இருக்கிறது. அதனால்தான் அவர்கள் இந்த மாதிரி வேலையை நீண்ட காலத்துக்கு முன்னாகவே திட்டமிட்டு செய்கின்றார்கள். இதை நாம புரிஞ்சுக்கணும். இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் இதோடு இல்லாமல் ஒவ்வொரு மாவட்ட தலைநகரிலும் தமிழக வாழ்வுரிமைச்சுக்களுடைய தோழர்கள் எல்லாரும் சேர்ந்து அவரவர்கள் அந்த மாவட்ட செயலர் தலைமையில மிகச்சிறப்பான ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கணும். தொடர்ச்சியாக நாங்கள் கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறோம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களிடம். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, நாங்கள் 18 செஞ்சி மாநகரில் நடந்த கூட்டத்திலும் கோரிக்கை வைத்தோம். இதற்கு முன்னால் நடந்த ஒவ்வொரு செயற்குழு கூட்டத்திலும் கோரிக்கை வைக்கிறோம். ஒவ்வொரு மாவீரர் நாள் கூட்டத்தில் கோரிக்கை வைக்கிறோம். இந்த கூட்டத்தில் கூட கோரிக்கை வைக்கிறோம். தயவு செய்து சட்டமன்றத்தில் தீர்மானத்தை நிறைவேற்றுங்கள். ஏற்கனவே நம்ம நிறைவேற்றி போயிட்டாங்க. அதோட ஜெராக்ஸ் காப்பி எடுத்து திரும்ப படிச்சு விடுங்க தயவு செய்து. கொஞ்சம் கொஞ்சமாவது உங்களுக்கு தமிழர்கள் மேல் உள்ள வெறுப்பை போக்க முயற்சி செய்யுங்கள். வருகின்ற இல்லை என்றால் 2026 அதற்கான நீங்கள் பலனை அனுப்புவீர்கள் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது